வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய வானியல்லையும் ஜோதிடத்துலேயும் உள்ள 27 நட்சத்திரங்களில் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரேவதி நட்சத்திரம் அப்படி அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பலம் பொருந்தியது அப்படின்னு அர்த்தம். இது பலம் பொருந்தியது. ரேவதிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இது புதன் ஆதிக்கத்தில் உள்ள 3வது நட்சத்திரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதனுடைய ராசி அதிபதி குரு. இது இதனுடைய டிகிரின்னு பார்க்குறப்போ 346 டிகிரி 40 கலைகள்லேருந்து 360வது டிகிரியில் மீன ராசியில் உட்காந்துருக்கு இந்த ரேவதி நட்சத்திரம். இது மொத்தம் 4 பாதம். 4 பாதமுமே மீன ராசியில் தான் உட்காந்துருக்கு. இதனுடைய ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது பொது 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 குணம் தான் பொது பண்பு தான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இவங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதாரணமாக இரக்க சுபாவம் கொண்டவர்கள். அதே சமயத்தில் தர்ம சிந்தனையும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். உதவி பண்ணணுங்கிற எண்ணம் நிறையா இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மற்றவர்களை கவரும் அழகான வசீகரமான தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க தான். எதையும் யோசித்து செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. இன்னொரு பாயிண்ட்டு பொதுவாக எல்லாரும் எல்லார்ட்டையும் நல்லவங்கன்னு பேர் வாங்க முடியாது. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவங்க எதிரி கூட இவங்களை நல்லவங்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளவங்க. இன்னொன்று கல்யாணத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் மிகவும் அன்பாகவும் ரொம்ப பிரியமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய உடன் பிறந்தவர்களும் கூடவும் ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. இதனுடைய பஞ்சபட்சின்னு வர்றப்ப இதனுடைய பறவை வல்லூர். யோனின்னு வர்றப்போ பெண் யானை. மரம்னு வர்றப்போ இழுப்ப மரம் தான் இதனுடைய மரம். இன்னொன்று நாடின்னு வர்றப்போ சமான நாடி தான் இதற்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு உரியது. இன்னொன்று பேதையாக இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பேதையாக வரக்கூடியது மக நட்சத்திரம். இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.